அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு வணக்கம். நடப்பு பராபவ வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது ஆங்கில 26/5/2026 அன்று காலை 11:07 கடக லக்ன வேளையில் கடந்த ஓராண்டாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த குரு கிரகமானது அன்று முதல், அதாவது இந்த 26/5/2026 முதல் புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசிக்குள் பிரவேசிக்கிறது. இந்த கடக ராசிக்காரர்களில் இளைஞர்களில் அதிகமான பேருக்கு காதல் திருமணமோ அல்லது கலப்பு திருமணமோ நடைபெற வாய்ப்புள்ளது. மேலும் திருமண தடை நீங்கி பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் ஏற்படும். பலருக்கு புத்திர யோகமும் உண்டு. அதாவது வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் வாரிசே கூட ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. கல்வி சிறக்கும். சிலருக்கு இந்த கல்வி விஷயத்தில் பரீட்சையில் தோல்விகளை அடைய வாய்ப்புள்ளது. கவனத்துடன் படிக்க வேண்டும். எச்சரிக்கை தேவை. அரசாங்கத்திலோ அல்லது சொந்த தொழில் செய்பவர்களோ யாராக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களில் பலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கட்டாயம் ஏற்படும். உஷ்ண சம்பந்தமான இரத்த கட்டிகளோ, அந்த உஷ்ண சம்பந்தமான அந்த கட்டிகள் இதுபோன்று ஏற்பட்டு சிரமங்கள் ஏற்பட சிலருக்கு காரணம் இருக்கிறது. எனவே கவனம் தேவை. மன அழுத்தம் சிலருக்கு ஏற்படும். இந்த கடகராசிக்காரர்களில் சிலருக்கு காரணம் உறவுகளில் கருத்து முரண் ஏற்படும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியும் தெம்பும் ஏற்பட்டு இந்த மன அழுத்தம் அதனால் காணாமலும் போகும். சொந்த தொழில் செய்பவர்கள், அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி மற்றும் குறிப்பாக இந்த உலோகம் சார்ந்த தொழில்கள், மர வியாபாரம், பேப்பர் வியாபாரம், ஸ்கிராப்ஸ் போன்ற வியாபாரங்கள், கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, விவசாயம், பால் வியாபாரம், உணவுப் பொருட்கள் விற்பனை, ஹோட்டல் பிசினஸ், வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலம் தரும் காலங்களாகும். வம்பு வழக்குகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் கவலையின்றி இருக்கலாம். வெற்றி நிச்சயம். வீடு கட்டும் யோகம், நிலவலங்கள் விற்கும் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள் போன்றவை ஏற்படும். சந்திராஷ்டம தினங்களில் இந்த ராசிக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதோடு முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். சிலருக்கு உள்ளங்கையில் நடுவிரலுக்கு கீழ், அதாவது நடுவிரலும் உள்ளங்கையும் சேரும் இடத்தில் உள்ள சிறிய மேட்டு பகுதி வேத சாஸ்திரத்தில் சனி மேடு என்று அழைக்கப்படும். அதில் ஒரு வளைக்குறி போன்ற அடையாளம் இருந்தால், அவர்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்தால், சில பேருக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு அப்படி அமைப்பு தோன்றினால் சிறைவாசம் செல்லக்கூடிய செயலை ஏற்படுத்தும். எனவே கவனத்துடன் வழக்கை கண்காணிக்க வேண்டும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை வேளையில் தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ அல்லது மஞ்சள் சாமந்தி பூ மாலையிட்டு கொண்டை கடலை அல்லது சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக படைத்து இரட்டை நெய் விளக்கேற்றி வழிபடவும், முடிந்தால் அர்ச்சனை செய்யவும். 9ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் அல்லது 9ஆம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாக கொண்டவர்கள் பவள மாலை அணிந்து கொள்ளவும், அல்லது தங்கம் அல்லது வெள்ளியில் இணைக்கப்பட்ட பவளம் கோர்க்கப்பட்ட பிரேஸ்லெட் போன்று அணிந்து கொள்ளலாம்.
குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, அதிகமான நற்பலன்களை தர ஆண்டவனை வேண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி, வணக்கம்.